வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் மே 19, 2024 அன்று இரவு 8:29 நேரத்துக்கு பயணிக்க உள்ளார். இந்த பதிவில் ரிஷபராசி சுக்கிரன் சஞ்சாரத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி நாம் பார்ப்போம். ஒரு வலுவான சுக்கிரன் வாழ்க்கையில் அத்தியாவசிய திருப்தி மற்றும் நல்ல ஆரோக்கியம், வலுவான மனதை வழங்கக்கூடிய தன்மையை செயல்படுவார். அதே நேரத்தில் ராசி மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை அடைவதில் உயர் வெற்றியுடன் அனைத்து சாதகமான முடிவுகளையும் தந்து உதவிகரமாக அவர் இருப்பார். இதனால் இப்பதிவில் ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு ராசி மக்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதியாக செயல்படுகிறார். தற்போது இவர் 6ஆம் வீட்டில் வசிக்கிறார். இந்த சூழ்நிலையின் விளைவாக தனுசு ராசி மக்கள் குறைந்த திருப்தி மற்றும் மிதமான முன்னேற்றத்தை வாழ்வில் அனுபவிக்கலாம். தனுசு ராசி மக்கள் தங்கள் அதிருப்தியின் காரணமாக வேலை தொடர்பான முடிவுகள் சற்று குறைவாக இருக்கும். இதனால் வேலை வாய்ப்பில் மற்றவர்களுக்கு வழிவகுக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. தனுசு ராசி மக்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த இயக்கம் லாபத்தின் அடிப்படையில் மிதமான வெற்றியை கொண்டு வந்து சேரும். ஆனால் நஷ்டத்தை அடைய மாட்டீர்கள். சற்று கவனமுடன் சூழ்நிலை அறிந்து வியாபாரம் செய்தால் லாபத்தை பெருக்கலாம். தனுசு ராசி மக்களுடைய பொருளாதார நிதி ரீதியாக பார்க்கும்பொழுது மிதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள். இருப்பினும் இந்த சுக்கிரனின் பயிற்சியின் போது செலவுகள் தங்களுக்கு அதிகரிக்கும். தங்கள் உறவின் அடிப்படையில் உங்கள் துணைவுடன் கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது. தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தோல் எரிச்சல் மற்றும் நெஞ்சக தொடர்பான எரிச்சல், தொற்று நோயை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே சிவனை வணங்கி நமச்சிவாய மந்திரத்தை அடிக்கடி ஜபித்து கொண்டிருங்கள், யாவும் நலமாகும். அடுத்து மகரம். மகராசி மக்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். சந்திரன் அடையாளத்துடன் தொடர்புடைய 5வது வீட்டில் தன்னை நிறுத்துகிறார் தற்சமயம். இதன் விளைவாக இவர்களின் மகராசி மக்களின் வேலை தொடர்பான விழிப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டும். மேலும் அது சார்ந்த சாதகமான வாய்ப்புகள் மற்றும் பயணத்தை அதிகரிக்க வழிவகுக்கும். உங்களுக்கு மகராசி மக்களுடைய தொழில் ரீதியாக உங்கள் தொழில் தொடர்பான நீண்ட தூர பயணங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது உங்களுக்கு நன்மை மற்றும் மகிழ்ச்சி, திருப்தியை நிரூபிக்கும் வகையில் இருக்கும். மகராசி மக்கள் வணிகத்தில் இருந்தால் புதிய வணிக முயற்சிகளுக்கான ஒப்பந்தங்கள் சாத்தியக்கூறுகளுடன் உண்டாகும். அதில் செயல்பட்டு நல்லதொரு லாபத்தை நீங்கள் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். பொருளாதார நிதி ரீதியாக பார்க்கும்போது மகராசி மக்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நல்ல அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணை நெருக்கத்தையும் நல்லிணக்கத்தையும் பெறுவதும் நம்பிக்கைக்குரியாக தோன்றுகிறது. மகராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த பயணத்தின் போது நீங்கள் வலுவான நல்வாழ்வை அனுபவிக்கலாம். திரகாத்துடன் நலமுடன் வாழ்வீர்கள். சனிக்கிழமை அன்று காலபைரவருக்கு வந்தனம் செய்து நாய்களுக்கு உணவு அளியுங்கள், யாவும் நலமாகும். அடுத்து கும்பம். கும்பராசி மக்களுக்கு சுக்கிரன் 4வது மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக செயல்படுகிறார். சந்திரனுடைய அடையாளமான ரிஷபத்தில் நபர் தற்சமயம் 4வது வீட்டில் தன்னை நிறுத்துகிறார். இதன் விளைவாக தங்களின் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் வீட்டு விஷயங்களான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கும்பராசி மக்களின் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை உங்கள் வேலையில் வெற்றி மற்றும் செழிப்பு உங்கள் வழியில் வந்து சேரும். தங்களின் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இந்த இயக்கம், இந்த சுக்கிரனுடைய பயணம் என்பது அதிக வெற்றி மற்றும் லாபத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக பார்க்கும்பொழுது கும்பராசி மக்களுக்கு அதிக வருமானம் மற்றும் சேமிப்பிற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கள் உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் வலுவான மற்றும் மகிழ்ச்சியான பிணைப்பை பெறுவது நலமாக இருக்கிறது என்று குறிக்கிறது. கூடுதலாக தங்கள் நல்ல ஆரோக்கியம், தேக நலம் நலமாக இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்தவிதமான நோய் எதிர்ப்பும் சக்தி அதிகமாக இருப்பதால் உங்களால் தேகத்தை நலமுடனும் பாதுகாப்பும் காப்பாற்றி கொண்டு வர முடியும். இருந்தாலும் தினம் சூரியனை வந்தனை செய்து அவருக்கு நீர் அர்க்கியம் கொடுப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 8வது வீடுகளை ஆட்சி செய்கிறார். மற்றும் தற்போது சந்திர ராசியான ரிஷபராசிக்கு தொடர்புடைய 3வது வீட்டில் வசிக்கிறார். இதன் விளைவாக
இந்த அடையாளத்தின் மீனராசி மக்கள் வளர்ச்சி சில எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்காமல் தடைகள் உட்பட விளைவுகளின் கலவையை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மீனராசி மக்களுடைய தொழில் விவகாரங்கள் அதில் தடைகள் மற்றும் அதிருப்தி குறித்து சக ஊழியருடன் சாத்தியமான மோதல்களும் எழலாம். வணிக வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் லாபத்தை அதிகரிப்பதற்கு சவாலாக இருக்கும் இக்காலம். அதற்கு பதிலாக உயர்ந்த சில நேரங்களில் அச்சுறுத்தலையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். பொருளாதார நிதி ரீதியாக தங்களுக்கு திடீர் இழப்புகள் ஏற்படலாம். லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது வியாபாரத்தில். ஆகவே இதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்பு இல்லாமல் ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும். சற்று ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையுடன் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் செயல்பட வேண்டும். வேலை செய்யும் மக்கள் சக ஊழியர்களும் மூத்த அதிகாரிகளும் அன்பு பாராட்டி பழகுவது நன்மையாக இருக்கும். மீனராசி மக்களின் உறவை பொறுத்தவரை தங்களின் துணையுடனான மகிழ்ச்சி மழுப்பலாக ஏனோதானா என்று இருக்கும். இது சில நேரங்களில் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். ஆகவே சற்று குடும்பத்தில் மனமிட்டு பேசுங்கள். மீனராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் செரிமான பிரச்சனை மற்றும் கண்ணெரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வெளிப்படும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். முடிந்தவரை வியாழன் கிரகத்திற்கு மஞ்சள் ஆடை சாத்தி அவரை வணங்குங்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பயந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோருடைய மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.